அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இப்போ மைதா மாவில் பரோட்டா அணக்கா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடாப்பூ, அதுக்கு தேவையான உப்பு, இப்போ பாருங்கள் நெய்யும் எண்ணெயும் கலந்தாப்புல வைக்கி அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. எப்போவுமே நம்ம ஒரு பரோட்டாக்குன்னு சொன்னாவே கொஞ்சம் கூட தான் எண்ணெயும் ஊற்றிக்கணும். ஒரு 2 ஸ்பூனு இந்த மாவு. இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடாப்பு, 2 ஸ்பூனு நெய்யும் எண்ணெயும் கலந்தாப்புல ஒரு முட்டை, நம்ம மைதா மாவு இதுவும் போட்டு பிரட்டுறோம். லைட்டாக ஒரு சொட்டு தண்ணி, லைட்டாக ரொம்ப ஊற்றக்கூடாது. ஏன்னா இதில் இல்லாமல் வைக்கிறதுனால தண்ணியாக தெரியும். தனியாக தெரிஞ்சிச்சாக்கு கொஞ்சம் மாவு தட்டிக்கிறோம். நல்லா இப்படி பிணைஞ்சி இன்னும் கொஞ்சம் லைட்டாக நெய் இப்படி ஊற்றி பிணைஞ்சி கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். நல்லா இப்படி அடித்து நல்லா அடித்து இப்படி பிணைஞ்சி நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிடுவோம். ஊறட்டும், அப்புறங்காட்டி மத்தாசு. இங்கே பாருங்கம்மா, அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இதில் 3 உருண்டை வந்துருச்சு. இதை இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இதில் நான் மாவு போட்டிக்கிறேன். எண்ணெய் போட்டு சுடலாம் தேவையில்லை. மாவை போட்டு நம்ம சும்மா வட்டமாவை வளர்த்துக்கிட்டு போய் லைட்டாக எண்ணெயை ஊற்றி நம்ம சுட்டமாக்கு அவ்வளோ அழகாக வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம வளர்த்து வச்சுக்கிற இதை போட வேண்டியது. இதுக்கு எண்ணெய் கூட விட்டாலும் இந்த மைதா மாவுக்கு ஒரு இதாக இருக்குது. நல்லா நம்ம கடையில் மாதிரி வளர்க்க வராட்டாலும் நம்ம போட்டிக்கிற இந்த பொருளுக்கு நல்லா மைதா மாவு மாவு போட்டு வளர்த்து இப்படி நம்ம ரொட்டினாக எடுக்கலாம். ஆனால் திங்கும் போது நல்லா பொசு பொசுன்னு வரும். அடுக்கடுக்காக இல்லாட்டாலுமே இது பொசு பொசுன்னு வரும். கொஞ்சம் நேரம் நின்று நம்ம திருப்பி போடணும், வேவட்டும். இப்போ பாருங்கம்மா, இது ரொட்டி இப்போ சுட்டு நல்லா அங்கிட்டு இங்கிட்டு பெரட்டி போடுதுருங்க. அழகாக சாப்பிட்டாங்க இருங்க, கஞ்சி கேக்கு மாதிரி வரும். நம்ம கடை மாதிரி டிசைன் போடவும் தேவையில்லை. மாவை போட்டு நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம சாதாரணமாக வட்டமாக வளர்த்துக்கிட்டு எண்ணெயில் சுட்டாவே இங்கேருங்க பொசு பொசுன்னு வரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க. ஆயுசத்து மக்கள் ஆதரவு தாங்க.